இந்த காலை வேளையிலும் தேவன் மத்தியிலே எழுந்தருளி இருக்கிறதுக்காய் நான் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். ஆதியாகமம் 27ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். ஆதியாகமம் 27ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். அப்பொழுது ஈசாக்கு தன் குமாரனை நோக்கி, என் மகனே, இது உனக்கு இத்தனை சீக்கிரமா எப்படி அகப்பட்டது என்றான். அவன் உம்முடைய தேவனாகிய கர்த்தர் எனக்கு நேரிட பண்ணினார் என்றான். இந்த நடவடிக்கைகளை நாம் அறிந்திருக்கிறோம். ஈசாக்கு தன் வயோதிப காலத்திலே தன் மகனை ஆசீர்வதிக்கும்படியாக ஏசாவை அழைத்து, நான் முதிர் வயதா இருக்கிறேன், நான் உன்னை ஆசீர்வதிக்கும்படியாக நீ எனக்கு வேட்டையாடி சமைத்து கொண்டு வா என்று சொன்ன இடத்தில் தான் இந்த சம்பவங்கள் நடக்கிறது என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். அவன் சீக்கிரமாய் வந்தான் என்ற இடத்திலே அவருடைய தகப்பன் ஏசாவை பார்த்து கேட்கக்கூடிய கேள்வியாக இது இருக்கிறது. தகப்பன் ஈசாக்கு ஏசாவை பார்த்துதான் இந்த கேள்வியை எழுப்புகிறார். இது இத்தனை சீக்கிரமாய் உனக்கு எப்படி அகப்பட்டது? ஆனால் ஏசாவாக வந்த ஈசாக்குடைய குமாரனாகிய யாக்கோபுடைய பதில் என்னவாக இருக்கிறது என்றால், தேவன் இதை எனக்கு நேரிட பண்ணினார். ஒரு கண் தெரியாத தகப்பனை அவனுடைய தாயும் அவனுடைய குமாரனும் சேர்ந்து ஏமாற்றுவது போல இந்த சம்பவங்கள் நமக்கு தெரிந்தாலும் கூட அவர்கள் தங்கள் பக்கத்திலே தேவனை சேர்த்து கொள்ளக்கூடிய இடத்தில் இருக்கிறார்கள். தேவன் எனக்கு இதை நேரிட பண்ணினார் என்பதாக அந்த பதில் இருக்கிறது. இந்த பதில் ஈசாக்குக்கு மறைமுகமாக வந்திருப்பது யாக்கோபு என்பதை புலப்படுத்தக்கூடிய இடத்திலே இருக்கிறது. இங்கு ரபேக்காலும் யாக்கோபும் சேர்ந்திருக்கக்கூடிய இடத்திலே அவர்கள் தங்கள் பட்சத்திலே தேவனையும் எடுத்துக் கொள்ளுகிறார்கள். நோவாவுடைய வாழ்க்கையிலே நோவாவின் குறைபாடுகளிலே தாம் சவிக்கப்பட்டு போகிறான். நோவாவும் அவனுடைய மற்ற 2 குமாரரும் அவன் பக்கத்தில் இருக்கிறார்கள். தேவனும் அவனுடைய பட்சத்தில் இருந்து அவர் நிறைவேற்றினார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். தேவனுடைய நீதி என்பது மனிதனுடைய நீதியை காட்டிலும் மேலான நீதியாக இருக்கிறது. மனிதனுடைய அறிவுக்கு தேவனுடைய நீதி எட்ட முடியாத அளவிலே இருக்கிறது என்பதற்கு இந்த 2 சம்பவங்களும் முன்னுதாரணமாக இருக்கிறது. தேவன் எனக்கு இதை நேரிட பண்ணினார் என்ற பதில் யாக்கோபுடைய பதில். தேவன் அல்லாமல் நான் இந்த ஆசீர்வாதத்தை நான் பெற்றுக்கொள்ள முடியாது. தேவனுடைய உட்குறிப்பு இல்லாதபடிக்கு நான் இந்த சேஷ்டபுத்திர பாகத்துக்கு வர முடியாது. நான் பிறப்பதற்கு முன்பாகவே முன்குறிக்கப்பட்டவன் என்பதை அவன் விளக்கும்படியாக தான் தேவன் அல்லாமல் நம்முடைய ஜீவியத்திலே ஒன்றும் நடக்காது. தேவன் நேரிட பண்ணாமல் நம்முடைய ஜீவியத்திலே எந்த விதமான ஆசீர்வாதத்தையும் நாம் பெற்றுக்கொள்ள முடியாது. ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் முழுவதையும் நாம் பெற்றுக்கொள்வதற்கு தேவனே நமக்கு சகலத்தையும் அருளுகிறார் என்ற இடத்தில் தான் இந்த பதில் அமைந்திருக்கிறது. 3 விதமான சந்தேகமான கேள்விகளை அவனுடைய தகப்பன் அவனுக்கு அங்கே கொண்டு வந்தாலும் அவனுக்கு விரோதமாக அந்த 3 விதமான சந்தேகமான கேள்விகள் அவனுக்கு முன்பாக எழுப்பப்பட்டாலும் கூட அவன் அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டான் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். அவனுடைய தாயும் அவனும் இது ஒரு நாடகம் போல் நடத்தப்பட்டாலும் கூட தேவன் அவர்களுடைய பட்சத்தில் இருந்து இதை நேரிட பண்ணினார் என்பது யாக்கோபுடைய பதிலாக இருக்கிறது என்பதை நாம் தெரிந்து ஈசாக்கு கண் தெரியாத இடத்திலே கண் தெரியாதவர்களை நீங்கள் அவ்வளவு சீக்கிரமாக ஏமாற்றி விட முடியாது. அவர்களுடைய தொழு உணர்வு, அவர்களுடைய கேட்கக்கூடிய திறன், அவர்களுடைய நுகரக்கூடிய திறன் என்பது மற்றவர்களை காட்டிலும் அதிகமாகவே இருக்கும் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். அவன் சத்தத்திலும் அவன் வாசனையிலும் அவன் கேட்கிறதிலும் அங்கே வந்திருப்பது யார் என்பதை அவன் அனுமானித்திருக்க முடியும் என்பதே அந்த 3 விதமான சந்தேகமான கேள்விகளின் சாராம்சமாக இருக்கிறது, கருத்தாக இருக்கிறது என்பதை நாம் தெரிந்து கொள்வோம். இது இத்தனை சீக்கிரமாக உனக்கு எப்படி கிடைத்தது என்ற கேள்விக்கு தேவன் இதை அகப்பட பண்ணினார், நேரிட பண்ணினார் என்பது அது யாக்கோபு என்பது இந்த பதிலிலேயே தெரிகிறது. ஏசாவின் வாழ்க்கை ஒரு சுத்தமான தேவனுக்கு ஏற்ற ஒரு வாழ்க்கை இல்லை என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். ஆதியாகமம் 26ஆம் அதிகாரத்தின் கடைசி பகுதியிலே அவன் தேவன் விரும்பினபடி வாழாதபடிக்கு, அவன் தேவன் ஏற்படுத்தின அந்த காரியத்தை அவன் ஒத்துக்கொள்ளாதபடிக்கு அவனுடைய ஜீவியம் மாறுபட்டதாக இருக்கிறது. அந்த தேசத்தின் ஸ்திரீகளை அவன் வணங்குகிறான். அந்த தேசத்தின் ஸ்திரீகள் ஈசாக்குக்கும் ரெபெக்காளுக்கும் மனநோவாகவே இருக்கிறார்கள். தேவன் ஏற்படுத்தின அந்த ஒழுங்கை அவன் ஏற்றுக்கொள்ள விரும்பவில்லை. மூத்தவன் இளையவனை சேவிப்பான் என்ற இடத்திலே தேவன் ஏற்படுத்தின காரியத்தையும் அவன் ஏற்றுக்கொள்வதாக இல்லை என்பதை நாம் பார்க்க வேண்டும். முதலாவது நம்முடைய பார்வையில் தான் மூத்தவன் இளையவன் என்பதெல்லாம் தேவனுடைய பார்வையிலே 2 பேரும் ஒன்றாக தான் பிறக்கிறார்கள்.
அந்த ரெண்டு பேரும் அவர் தேவனுடைய பார்வையிலே ஒன்றாக தான் இருக்கிறார்கள். எதற்காக அவன் அழைக்கப்பட்டானோ, எதற்காக அவன் சிருஷ்டிக்கப்பட்டானோ அதை அவன் ஏற்றுக்கொண்டு நடந்திருந்தான் அவன் தன் சேஷ்டபுத்திர பாகத்தையும் தன் ஆசீர்வாதத்தையும் அவன் பெற்று அங்கு யாக்கோபு மேன்மையாக வருவதற்கு தேவன் காரியங்களை அமைத்திருப்பார். ஆனால் அதுக்கு விரோதமாகவே அவனுடைய ஜீவியம் இருக்கிறது. அவன் வேட்டையாடி சுற்றி திரிந்து அந்த தேசத்தின் பெண்களை மணந்து அவன் தன் மனம் போன போக்கிலே நடந்து தன் தாய்க்கும் தன் தகப்பனுக்கும் வேதனையான ஒரு வாழ்க்கையை அவன் வாழக்கூடிய இடத்துல இருக்கிறான் என்பதை அந்த 26ஆம் அதிகாரத்தின் கடைசி பகுதியிலே நாம் அறிந்திருக்கிறோம். இருந்தாலும் கூட ஈசாக்கு அவனை எழுத்தின்படி அவன் மேல் வைத்த அன்பினாலே அவனை ஆசீர்வதிக்கும்படியாக அவன் விரும்புகிறான். தகப்பனை அவன் வெளிப்படையாக ஒரு சிநேகத்தினாலே அவன் தன் தகப்பனை தன் வசப்படுத்தி விட்டோம். சேஷபுத்திர பாகப்பனால் என்ன, என் தகப்பன் என்னை தான் ஆசீர்வதிப்பார் என்று அவன் ஒரு மிதமிஞ்சின கற்பனையிலே வாழ்ந்து கொண்டு இருக்கிறான். தேவன் அல்லாதபடிக்கு ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாது என்ற ஒரு அடிப்படை அறிவு ஈசாக்குக்கு அங்க ஈசாக்கின் குமாரனாகிய ஏசாவுக்கு இருந்ததாக தெரியவில்லை. ஆனால் அந்த அறிவு யாக்கோபுக்கு ரெபெக்காளுக்கும் அந்த வெளிச்சமும் யாக்கோபுக்கு அந்த அறிவும் இருந்தது என்பதை இந்த காரியங்களிலே நாம் தெரிந்து கொள்ளலாம். தகப்பன் என்னை நேசிக்கிறார், அவருக்கு நான் வேட்டையாடி கொடுக்கிறேன், நான் கொடுப்பதை தான் அவர் புசிக்கிறார், என் மேல் பிரியமாக இருக்கிறார், என்னை தான் ஆசீர்வதிப்பார் என்பது ஏசாவின் நினைப்பு. ஆனால் யாக்கோபின் பதில் அதுக்கு எதிரடையாக இருக்கிறது. தேவன் நேரிட பண்ணாவிட்டால் ஒரு ஆசீர்வாதத்தை நாம் சுதந்திரிக்க முடியாது. தேவன் நேரிட பண்ணாவிட்டால் ஒரு சுதந்திரத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியாது. தேவன் நேரிட பண்ணாவிட்டால் ஒரு அபிஷேகத்தை நாம் அடைந்து விட முடியாது என்பதை யாக்கோபின் பதிலிலிருந்து நாம் அறிந்து கொள்ளலாம். தகப்பன் ஒரு சந்தேகமான கேள்வியை எழுப்புகிறார். இத்தனை சீக்கிரமாக உனக்கு இது எப்படி அகப்பட்டது? தேவன் இதை நேரிட பண்ணினார் என்று சொன்னதுக்கு பின்பாக இரண்டாவது ஒரு சந்தேகத்தை அவர் அங்கே ஏற்படுத்துகிறார். நீ கிட்டே வா, நீ என் மகன் ஏசாதானா என்று நான் தடவி பார்க்கும்படி நீ என் கிட்டே வா என்று சொல்லுகிறார். இதை அறிந்திருந்த ரெபெக்காள் அவனுடைய கைகளையும் அவனுடைய கழுத்தையும் அவனுடைய வஸ்திரத்தையும் அங்கே மாற்றி இருக்கக்கூடிய இடத்திலே அந்த காரியங்கள் அமைந்திருந்தது. ரெபெக்காளுக்கு அந்த வெளிச்சம் இருந்தது. அவர் கண்டிப்பாக தடவி பார்க்கக்கூடிய இடத்துல அவனை கிட்டே அழைப்பார் என்பதை அறிந்துதான் அவர் அவனுடைய கைகளையும் அவனுடைய தோள்பட்டைகளையும் கழுத்தையும் மயிரினாலே ரோமத்தினாலே அவள் நிரப்பி வஸ்திரங்களும் அங்கே ஏசாவின் வஸ்திரங்கள் போடப்பட்டு அவன் கிட்டே போகிறான். அவன் தகப்பன் அவனை நுகர்ந்து பார்த்து இது ஏசாவின் வாசனை, ஆனால் யாக்கோபின் சத்தம் என்று சொல்லுகிறதை நாம் அறிந்திருக்கிறோம். ஏசாவின் வாசனை, ஏசாவின் கைகள், ஏசாவின் வாசனை, ஆனால் சத்தம் யாக்கோபின் சத்தம். கைகளை தொட்டு பார்த்தான், இது ஏசாவின் கைகள், ஆனால் சத்தமோ யாக்கோபின் சத்தமாக இருக்கிறதே என்று பார்க்கிறார். ஒரு கணவனை நன்றாக அறிந்திருக்கக்கூடிய இடத்திலே, ஒரு தாய் தன் மகனை அனுப்பக்கூடிய இடத்திலே அவர் கண்டிப்பாக கைகளை தொட்டு பார்ப்பார் என்றுதான் கைகளிலே ஒரு மாறுதலை கொண்டு வந்த அந்த தாய் அங்கே சத்தத்திலே ஒரு மாறுதலை செய்வதற்கு ஒன்றும் முயற்சிக்கவில்லை என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். கையெல்லாம் மாத்துறாங்களே, வஸ்திரத்தெல்லாம் மாத்திருக்காங்க, வாசனையெல்லாம் பார்த்துருவாரு, கையெல்லாம் தொட்டு பார்த்துருவாரு தெரியும். ஆனால் சத்தத்தை ஏன் மாறுதலுக்குள் கொண்டு வரவில்லை என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். சத்தத்துக்கு ஒரு மாறுதலை கொண்டு வரக்கூடிய இடத்துல எந்த முயற்சியையும் அங்கே ரெபெக்காளும் எடுக்கவில்லை, யாக்கோபும் எடுக்கவில்லை என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அது அப்போஸ்தல உபதேசத்திலே நாம் கேட்கிறவர்களாக மாத்திரம் அல்ல, அதன்படி செய்கிறவர்களாக இருக்க வேண்டும் என்பதற்கு முன்னடையாளமாக இருக்கிறது. இதை அப்போஸ்தல உபதேசத்தின் வெளிச்சத்திலே நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஒருவன் என்னிடத்தில் வந்து என் வசனத்தை கேட்டு அதன்படி செய்கிறவனாக இருக்க வேண்டும் என்று நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பூமியிலே அவர் ஊழியம் செய்த 3.5 வருடத்திலே அவர் உபதேசித்ததை நாம் அறிந்திருக்கிறோம். ஒருவன் என்னிடத்தில் வந்து என் சத்தத்தை கேட்டு அதன்படி செய்கிறவனாக இருக்க வேண்டும். அவன்தான் கண்மலையின் மேல் கட்டப்பட்டவனாக இருப்பான், அவன்தான் என்னுடன் இருக்கக்கூடியவனாக இருப்பான், அவன்தான் என்னோடு அவன் புசிக்கக்கூடிய இடத்திலே வருவான் என்பது அவருடைய கூற்று, அவருடைய உபதேசமாக இருக்கிறது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த அப்போஸ்தல உபதேசத்திலே நீங்கள் எவ்வளவு கேட்டிருக்கிறீர்கள் என்பதை
நாங்கள் கணக்கில் கொள்ளாதபடிக்கு அதை எந்த அளவுக்கு நீங்கள் பயிற்சியிலே முயற்சியிலே கொண்டு வந்திருக்கிறீர்கள் என்பதை தான் நாங்கள் பார்க்கக்கூடிய இடத்திலே இருக்கிறோம் என்பதுதான் ரெபெக்காளுடைய இந்த கிரியைக்கு அர்த்தமாக இருக்கிறது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அப்போஸ்தல உபதேசத்தை நாங்கள் காலங்காலமாக கேட்டிருக்கிறோம், கட்டுக்கட்டாக நோட்டுகளில் எழுதி வைத்திருக்கிறோம் என்பது அல்ல நம்மை நித்தியத்துக்குள் கொண்டு போவது. அதை நாம் எப்படி பயிற்சியிலே முயற்சியிலே கொண்டு வந்து நாம் ஞானேந்திரங்களுடையவர்களாக மாறுகிறோம் என்பதுதான், நாம் அதை கிரியையிலே கொண்டு வருகிறோம் என்பதுதான் அங்கே முக்கியமாக இருக்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம். அப்போஸ்தல உபதேசத்தை கேட்கிறவர்களாக அல்ல, அதை செய்கிறவர்களாக நாம் மாற வேண்டும். கேட்கிறோம் காலங்காலமாக உபதேசங்களை, ஆனால் அவைகளை கை கொள்ளக்கூடிய பயிற்சி முயற்சி நம்முடைய வாழ்க்கையிலே இருக்கிறதா என்பதை நாம் ஆராய்ந்து பார்க்கும்படியாக தான் இந்த சத்தியங்கள் நமக்கு சொல்லப்படுகிறது என்பதை நாம் பார்க்க வேண்டும். உபதேசத்தோடு இணக்கமாக இருக்கிறோம், பல வருடங்களாக கேட்கிறோம், பல கட்டுக்கள் எழுதி வைத்திருக்கிறோம், எல்லா டேட்டா எங்க கையில இருக்கிறது என்பது அல்ல. அதை எத்தனை முயற்சியிலே வாழ்க்கையிலே கொண்டு வந்திருக்கிறோம் என்பதுதான் அங்கே முக்கியமான கருத்தாக இருக்கிறது. அவனுடைய சத்தத்தை காட்டிலும் அவனுடைய கைகளிலே தான் மாறுதல் வேண்டும். அப்போஸ்தல உபதேசத்தை கேட்டு இந்த இயேசுவை அறிந்து கொண்ட நாங்கள் சொல்லக்கூடிய இயேசு, நாங்கள் சொல்லக்கூடிய சுவிசேஷம், இதிலே நீங்கள் பெறக்கூடிய ஆவி என்று அப்போஸ்தலனாகிய பவுல் கொண்டு வருகிறாரே, அந்த அபிஷேகத்தின் மூலமாக நீங்கள் உங்கள் ஜீவியத்தை மாற்ற வேண்டும், கிரியைகளை மாற்ற வேண்டும் என்பதாக தான் அது இருக்கிறது. சத்தத்தை அல்ல, கைகளை மாற்றினார். இந்த உபதேசத்தை கேட்கிறது அல்ல, அவைகளை கிரியையிலே கொண்டு வரக்கூடியது, ஜீவியத்திலே கொண்டு வரக்கூடியதுதான் முக்கியம் என்பதாக இரண்டாவது பதில் இருக்கிறது. அவன் தொட்டு பார்த்தான், சத்தமோ யாக்கோபின் சத்தம், கைகளோ ஏசாவின் கைகள் என்பதாக இருக்கிறது. சத்தியத்தை நாம் கேட்கிறவர்களாக மாத்திரம் இல்லாதபடிக்கு அவைகளை நம்முடைய ஜீவியத்திலே அபியாசப்படுத்தக்கூடிய இடத்திலே வர வேண்டும். ஏனென்றால் கிறிஸ்து இயேசுவுக்குள் நாம் தெரிந்து கொள்ளப்பட்டது நோக்கம் என்ன? கிறிஸ்து இயேசுவுக்குள் நாம் முன்குறிக்கப்பட்டது நோக்கம் என்ன? கிறிஸ்து இயேசுவுக்குள் நாம் தெரிந்து கொள்ளப்பட்ட போது நமக்குள்ளே நற்கிரியை தொடங்கினவர் அதை கிறிஸ்துவின் நாள் பரியந்தம் நடத்தி முடிப்பார் என்ற நம்பிக்கை அப்போஸ்தலர்களுக்கு இருக்கிறது. அதனால் தான் அப்போஸ்தலனாகிய பவுல் இதை நான் அறிந்திருப்பதனாலே நான் உங்களுக்காக தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன் என்று சொல்லுகிறார். எபிரேயர் 6ஆம் அதிகாரத்தின் 10ஆம் வசனத்திலே நற்கிரியைகளை நாம் செய்யக்கூடிய இடத்திலே அவைகளை தேவன் மறக்கக்கூடிய இடத்தில் இல்லை என்பதை எழுதுகிறார். 6:10 வாசிங்க, எபிரேயர் 6:10. ஏனென்றால் உங்கள் கிரியையையும் நீங்கள் பரிசுத்தவான்களுக்கு ஊழியம் செய்ததிலும் செய்து வருகிறதிலும் நமது நாமத்திற்காக காண்பித்த அன்புள்ள பிரயாசத்தையும் மறந்து விடுகிறதற்கு தேவன் அநீதியுள்ளவர் அல்லவே. அன்புள்ள பிரயாசத்தை தான் மறக்க மாட்டார், அன்புள்ள பிரயாசத்தை மறக்கிறதுக்கு அல்ல. இது இரண்டாவது இடத்துல கிரியை என்ற இடத்திலே கொண்டு வர வேண்டும். முதலாவது தேவன் அல்லாமல் நமக்கு ஒன்றும் நேரிடாது. இரண்டாவது சத்தத்தை காட்டிலும் கிரியைக்கு அங்கே முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறது. மூன்றாவதாக 24ஆம் வசனத்தில் கேட்கிறார், என் மகனாகிய ஏசாதானா அப்படின்னு கேட்டா முழுக்க அவர் பொய் சொல்லிவிட்டார். முழுக்க அவர் மாற்றி சொல்லுகிறார், ஏசாதான். 24 வாசிங்க. நீ என் குமாரனாகிய ஏசாதானோ என்றான். அவன் நான் தான் என்றான். நான் தான் என்று உறுதியாக சொல்லிவிட்டார். நீ என் குமாரனாகிய ஏசாதானா, நான் தான் என்று அவர் சொல்லுகிறார். அது அந்த ஆசீர்வாதத்தை முழுவதும் சுதந்திரித்துக் கொள்ளக்கூடிய இடத்திலே அங்கே யாக்கோபை தேவன் வழி நடத்தின வழியாக இருக்கிறது. இது அவன் ஆசீர்வதிக்கப்படுகிறான். இதற்காக நியமிக்கப்பட்டவனோ 3 விதமான கேள்விகளை கேட்டும் அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியவில்லை. யாரை ஆசீர்வாதத்துக்காக தகப்பன் வர சொன்னாரோ அவன் வந்து கத்தி கதறி அழுதாலும் அந்த ஆசீர்வாதத்தை அவன் பெற்றுக்கொள்ள முடியவில்லை. அந்த அதிகாரத்தின் 34ஆம் வசனத்திலே அங்கே இந்த ஒரு என்னையும் ஆசீர்வதியும் என்கிறான். 36ஆம் வசனத்திலே ஒரு கேள்வியை கேட்கிறான், 38ஆம் வசனத்திலே ஒரு கேள்வி கேட்கிறான். 3 கேள்விகளை கேட்டாலும் அவனுக்கு ஆசீர்வாதம் இல்லை என்ற பதில் தான் அவனுடைய தகப்பனிடத்திலிருந்து வருகிறது. 34ஆம் வசனத்தை வாசி. ஏசா தன் தகப்பனுடைய வார்த்தைகளை கேட்டவுடனே மிகவும் மனம் கசந்து உரத்த சத்தமிட்டு அலறி தன் தகப்பனை நோக்கி, என் தகப்பனே என்னையும் ஆசீர்வதியும் என்றார். என் தகப்பனே என்னையும் ஆசீர்வதியும் என்றால் அத்தகப்பன் அவனை ஆசீர்வதிக்கக்கூடிய இடத்துல அவன் இல்லை.
36ஆம் வசனத்துல இந்த ஒரு ஆசீர்வாதம் தானா? வாசிங்க இது 36. அப்பொழுது அவன் பெயர் யாக்கோபு எனப்படுவது சரியல்லவா? இதோடு 2 தரம் என்னை மோசம் போக்கினான். என் சேஷ்டபுத்திர பாகத்தை எடுத்துக்கொண்டான். இதோ இப்பொழுது என் ஆசீர்வாதத்தையும் வாங்கி கொண்டான் என்று சொல்லி, நீர் எனக்கு ஒரு ஆசீர்வாதத்தை ஆகிலும் வைத்து வைக்கவில்லையா என்ற கேள்வி இரண்டாவது கேட்கிறான். அங்கும் அவனுக்கு ஒன்றும் கிடைக்கவில்லை. 38. ஏசா தன் தகப்பனை நோக்கி, என் தகப்பனே, இந்த ஒரே ஆசீர்வாதம் மாத்திரமா உம்மிடத்தில் உண்டு? என் தகப்பனே, என்னையும் ஆசீர்வதியும் என்று சொல்லி ஏசா சத்தமிட்டு அழுதான். இந்த ஒரு ஆசீர்வாதம் தானா, என்னையும் ஆசீர்வதியும் என்று அவன் அழுதாலும் அவன் அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியவில்லை என்பதாக இருக்கிறது. இந்த ஆசீர்வாதத்துக்கு நியமிக்கப்பட்டவன் தன் தகப்பனுடைய வழிகளிலே நடக்காமல், தன் தேவனை அன்பு கூர்ந்து அவருடைய வழிகளிலே நடக்காததினாலே தன் சேஷ்டபுத்திர பாகத்தையும் அதற்கு பின்பாக தன் ஆசீர்வாதத்தையும் அவன் முற்றிலுமாக இழந்து போகிறான். 3 விதமான சந்தேகமான கேள்விகளை அவன் தகப்பன் கேட்டாலும் கூட தேவனால் நியமிக்கப்பட்டு தேவனுடைய வழிகளிலே நடந்து தன் தகப்பனுடைய பாதத்தின் வழிகளை பின்பற்றி வந்தவன், பாதச்சுவடுகளை பின்பற்றி வந்தவன் என்ற இடத்திலே யாக்கோபு அந்த சேஷ்டபுத்திர பாகத்தையும் அந்த ஆசீர்வாதத்தையும் சுதந்திரித்துக் கொண்டான். ஆனா அதற்காக தகப்பனே அழைக்கிறார், வா உன்னை ஆசீர்வதிக்கிறேன் என்று சொல்லப்பட்டவன் தன் ஜீவியத்தை அவன் காத்துக் கொள்ளாததினாலே, ஒழுங்கற்ற ஒரு ஜீவியம் அவன் செய்ததினாலே அவன் 3 முறை அழுதாலும் கூட அந்த ஆசீர்வாதத்தை அவன் பெற்றுக்கொள்ளக்கூடிய இடத்திலே இல்லை என்பதை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். ஒரு வாழ்க்கையிலே ஒரு நல்ல நெறிகளை நாம் தற்காத்துக் கொள்ள வேண்டும். நம் ஆவிக்குரிய பிதாக்கள், பூமிக்குரிய பிதாக்கள் மாத்திரமல்ல, நம்முடைய ஆவிக்குரிய பிதாக்களின் பாதச்சுவடுகளை நாம் பின்பற்றி செல்லக்கூடிய இடத்திலே நம்முடைய ஜீவியம் இருக்க வேண்டும். நம்முடைய நித்திய பிதா, நம்முடைய தேவன் நமக்கு தந்தருள்ளவர்களை நாம் பின்பற்ற வேண்டும். அவருடைய துவக்கத்தை முடியும் பார்த்தவர்களை பின்பற்றி என்று அப்போஸ்தலன் பவுல் எழுதுகிறாரே, அவருடைய ஜீவியம் எத்தகையதாக இருக்கிறது என்று எழுதப்பட்டிருக்கிறதே. நமக்கு கொடுக்கப்பட்ட ஆவிக்குரிய பிதாக்கள் கிருபையின் பாத்திரங்களாக இருக்கிறார்கள். ஆபிரகாமை பின்பற்றின ஈசாக்கு ஆபிரகாமை காட்டிலும் மேன்மையான வெளிச்சத்தை அடைந்து பஞ்ச காலத்திலே எகிப்துக்கு போகாதபடிக்கு தன்னை தப்பு வைத்துக் கொண்டான். அவனிடத்திலே ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்ட யாக்கோபு தன் பிள்ளைகளுக்கு அவன் ஆசீர்வாதத்தின் பாத்திரமாக இருந்து தன் பிள்ளைகள் அத்தனை பேரையும் அவன் ஆசீர்வதிக்கிறான். அவன் குடும்பத்திலே வந்த யோசேப்பின் நிமித்தம் ஜீவரட்சணையும் அங்கே உண்டாக்கப்படுகிறது. அது ஆனாலும் கூட யோசேப்புடைய வாழ்க்கை அங்கு வேறு விதமாக, ஓசியா தீர்க்கதரிசி அதை வேறு விதமாக எழுதுகிறார். பொய்யர் வஞ்சகர் என்ற இடத்திலே அவர்கள் போகிறதுக்கு காரணம் என்ன? பிதாக்களுடைய அடிச்சுவடுகளை அவர்கள் பின்பற்றாமல் போகிறதுதான் காரணம் என்று நாம் தெரிந்து கொள்கிறோம். ஈசாக்குடைய குமாரன் இப்படிப்பட்ட ஒரு ஜீவியம் செய்யலாமா? ஈசாக்குடைய குமாரன் அவன் மனம் போன போக்கிலே வேட்டையாடி உண்டு அந்த தேசத்தின் ஸ்திரீகளை திருமணம் முடித்து ஒரு ஜீவியம் செய்யக்கூடிய ஜீவியம் ஈசாக்கின் குமாரன் செய்யலாமா? அப்படி செய்தால் அவன் ஈசாக்கின் குமாரன் என்று அடையாளப்படுத்த அவன் ஏதுவாக அவனுடைய வாழ்க்கை இருக்குமா? அவன் தேவனுக்கு பயந்து நடந்தால், தேவனிடத்தில் அன்பு கூர்ந்திருந்தால், தகப்பனிடத்தில் உண்மையான அன்பு இருந்திருந்தால் அவனுடைய ஜீவியம் எப்படிப்பட்டதாக இருந்திருக்குமா என்பதை நாம் நிதானிக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையிலே நாம் தேவனை ஏற்றுக்கொண்டு, நாம் தேவனை விசுவாசித்து, அவர் தந்த ஆவிக்குரிய தகப்பன்மாரை நாம் ஏற்றுக்கொண்டு, அந்த உபதேசத்தின் மூலமாக நாம் பெற்ற அபிஷேகத்தின் மூலமாக நம்முடைய ஜீவியத்தை காத்துக்கொள்ளக்கூடிய இடத்திலும், நம்முடைய சேஷ்டபுத்திர பாகத்தை காத்துக்கொள்ளக்கூடிய இடத்திலும், நம்முடைய ஆசீர்வாதங்களை நாம் இழந்து போகாத இடத்திலும் நம்மை காத்துக்கொள்ளும்படியாக இந்த சம்பவங்கள் நமக்கு முன்னுதாரணமாக எழுதப்பட்டிருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அதுக்கு பின்பும் அவர் போய் இஸ்மவேல் வீட்டுல பெண் எடுக்கிறாரே. ஏற்கனவே நீ கட்டின ஸ்திரீகளால் உன் தாய்க்கும் தகப்பனுக்கும் மனவேதனைனா இன்னும் ஒருபடி மேல போய் நீ கடைசியா கட்டுறது எப்படிப்பட்ட வாழ்க்கையாக இருக்கிறது என்பதை நீ பார்க்க வேண்டும். அதை விட மேல போய் இஸ்மவேல் வீட்டுல போய் அவன் பெண் எடுக்கிறான். இது ஈசாக்குக்கு எத்தனை பிரியமாக இருக்கும்? இது ஈசாக்குக்கு எத்தனை ஏற்றதாக இருக்கும்? ஈசாக்கின் மேல் உண்மையாக அன்புள்ள ஒரு குமாரனாக இருந்தால் இதை செய்வானா என்பதை நாம் சிந்திக்கிறோம். ஆனால் யாக்கோபு இப்படி நடத்தப்படுவதற்கு காரணம் என்ன என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். தேவன் தான் இதிலே உன்னை நடத்துகிறார். அப்படி உன் தகப்பன் சபித்தால் அது என் பட்சத்தில் சாரும் என்ற நடத்திப்பு அவனுக்கு இருக்கிறது. அந்த நடத்திப்பு, அந்த ஆவிக்குரிய அந்த நடத்திப்பிலே அவன் நிலைத்திருக்கும்படியாக தான் தைரியமாக இந்த கிரியைகளை நடப்பிக்கக்கூடிய இடத்திலே இருக்கிறான்.
இதற்கு அந்த நடத்திப்புக்கு அப்படிப்பட்ட ஒரு அனுபவம் இருக்கிறது. சத்தத்தை காட்டிலும் கிரியைக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்க முடியும். தேவன் தான் நம்மை நடத்தி கொண்டு அந்த ஆசீர்வாதத்துக்கு போக முடியும் என்ற ஒரு அனுபவம் அந்த நடத்திப்புக்கு இருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ரெபெக்காளுடைய வாழ்க்கையிலே தேவனே அவளை சரியான நேரத்திலே சரியான இடத்துக்கு நடத்தி கொண்டு வந்தார். அங்கே ஆபிரகாமின் வீட்டிலிருந்து எலியேசர் அனுப்பப்பட்டு ஈசாக்குக்கு ஒரு மணமகளை தேடக்கூடிய இடத்திலே சரியான நேரத்திலே அந்த கிணற்றின் அண்டையிலே ரெபெக்காளை நடத்தி கொண்டு வந்து அந்த ஆசீர்வாதத்தை நேரிட பண்ணினது தேவனே என்பது அங்கே ரெபெக்காளுடைய வாழ்க்கையின் பாடமாக இருக்கிறது. தேவனோடு அங்கு ரெபெக்காளுக்கு இருந்த அந்த உறவு அனுபவமாக இருக்கிறது என்பதை நாம் தெரிந்து கொள்கிறோம். ரெபெக்காளுடைய வாழ்க்கையிலே இந்த ஆசீர்வாதங்கள் தேவனை நேரிட பண்ணினார் என்பதாக இருக்கிறது. சரியான நேரத்திலே எலியேசர் இருக்கக்கூடிய கிணத்தின் அண்டையிலே தேவனே ரெபெக்காளை வழிநடத்தி கொண்டு வருகிறார். வந்தது மாத்திரம் அல்ல, உமக்கும் வார்ப்பேன் உன் ஒட்டகத்துக்கும் வார்ப்பேன் என்று அவள் அந்த சத்தத்துக்கு ஏற்ற தேவன் நடத்துவதற்கு ஏற்ற நற்கிரியைகளை செய்யக்கூடிய இடத்திலே ரெபெக்காள் இருக்கிறாள் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அது கேட்டதை காட்டிலும் அவருடைய கையின் கிரியைகள் மேன்மையானவைகள். அதனால்தான் அவருடைய காதுகளுக்கு அரை சேக்கலும் அவருடைய கைகளுக்கு 10 சேக்கலும் அங்கே அணிவிக்கப்படுகிறது என்பதை நாம் பார்க்க வேண்டும். இங்கே எலியேசர் ரெபெக்காளுடைய காதுக்கு அரை சேக்கல் அங்கே கொடுக்கிறார், காதணிகள், அரை சேக்கல் காதணிகள். ஆனால் கைகளுக்கு 10 சேக்கல் கடகம் கொடுக்கப்படுகிறது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். நாம் காதில் கேட்பதை காட்டிலும் நம்முடைய கிரியைகள் அதிகமாக இருக்க வேண்டும். அங்கே கிரியைகள் சரியானதாக இருக்க வேண்டும். நாம் காதில் கேட்பதை காட்டிலும் தேவனை நாம் காதில் கேட்டு முழுமையாக அறிந்து கொள்ள முடியாது. சீபாஸ்திரி சாலமோனை காண வந்த இடத்துல நான் இதுல பாதி கூட கேட்கலையே, கிரியைகள் அதை விட பெரிதாக இருக்கிறது. நாம் நம் மணவாளனை போய் பார்க்கக்கூடிய இடத்துல நாம் கேட்டதை காட்டிலும் மேன்மையான காரியங்களை நாம் பார்க்க போகிறோம். மனிதனுடைய மூளையின் ஒரு பகுதி மாத்திரமே பூமியிலே இயங்கக்கூடிய இடத்திலே இருக்கிறது. மீதி 98 பகுதியை நாம் நித்தியத்திலே அவரை காணக்கூடிய இடத்தில் தான் நாம் அதை அனுபவமாக்க போகிறோம். நாம் கேட்பதை காட்டிலும் நாம் அவரை காண்பது என்பது மிகவும் அதிகமான பகுதியாக இருக்கிறது. அதனால்தான் காதுக்கு அரை சேக்கல். நாம் இந்த பூமியிலே தேவனை எவ்வளவு அறிந்து கேட்டு புரிந்து கொண்டாலும் அதை காட்டிலும் மேன்மையான பகுதியே நாம் அவரோடு இருக்கும் பொழுது காணப்போகிறோம் மனவாட்டியாக என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஆனால் கைகளுக்கு 10 சேக்கல் என்ற இடத்திலே கை கடகங்கள் பூட்டப்பட்டிருக்கிறது. இந்த 10 என்பது நாம் அறிந்திருக்கிறபடி அது கற்பனைகளாக இருக்கிறது. 10 கற்பனைகள், 213 சட்டங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதை 10ஆக சுருக்கி இருக்கிறார். 10 என்ற இடத்திலே 4 தேவனில் அன்பு கூறுவதும் 6 மனிதனில் அன்பு கூறுவதுமாக இருக்கிறது. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பூமியிலே ஊழியம் செய்த காலத்திலே அதை 2 பகுதியாக கொண்டு வருகிறார். என்ன? நீங்கள் உங்கள் தேவனாகிய உன் முழு பலத்தோடும் உன் முழு மனதோடும் உன் முழு பலத்தோடும் உன் முழு இருதயத்தோடும் தேவனில் அன்பு கூறக்கூடிய வாழ்க்கை இல்லையா? உன் முழு மனதோடும் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு பலத்தோடும் தேவனில் அன்பு கூறக்கூடிய வாழ்க்கை என்பது ஒரு பக்கம். உன்னை போல் நீ பிறனை நேசி என்பது 2வது பக்கம். இந்த கற்பனைகளில் முதல் 4 என்பது தேவனுடைய பக்கத்திலும் மீதி 6 மீறினால் மனிதனுக்கு எதிராகவும் நாம் பாவம் செய்கிறோம் என்பதை 2ஆக சுருக்கி நீ தேவனில் அன்பு கூறக்கூடிய பக்கமும் மனிதனில் அன்பு கூறக்கூடிய பக்கம் என்ற இடத்திலே 2ஆக நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அதை கொண்டு வருகிறார். ஆனால் அப்போஸ்தலனாகிய பவுல் அப்போஸ்தல உபதேசத்திலே அதை தீமோத்தேயுக்கு சொல்லும்போது 1 தீமோத்தேயு 1:5 1 என்ற இடத்திலே அவர் கொண்டு வருகிறார். சுத்தமான இருதயத்திலும் நல்மனசாட்சியிலும் மாயமற்ற விசுவாசத்திலும் பிறக்கக்கூடிய அன்பு. கற்பனையின் பொருள் என்னவெனில் சுத்தமான இருதயம், நல்மனசாட்சி, மாயமற்ற விசுவாசத்திலே பிறக்கக்கூடிய அன்பு என்று ஒன்றாக்குகிறார். இது அன்பின் கிரியைகள். அதுக்காக தான் எபிரேயர் 6:10 வாசித்தோம். நம்முடைய அன்பின் கிரியைகளை தேவன் மறக்கிறதுக்கு அவர் மனிதர் அல்ல. நாம் பரிசுத்தவான்களுக்கு செய்ததும் செய்து வருகிறதுமான எந்த நன்மையும் அவர் மறக்கிறது இல்லை
என்ற இடத்திலே நற்கிரியைகள், நாம் நற்கிரியைகள் செய்யும்படியாக நாம் கிறிஸ்து இயேசுக்குள் தெரிந்து கொள்ளப்பட்ட தேவனுடைய செய்கைகளாக இருக்கிறோம். நற்கிரியை கிறிஸ்து இயேசுக்குள் நமக்கு தொடங்கினவர் அதை கிறிஸ்துவின் நாள் வரைந்து நடத்தி முடிப்பார் என்ற நம்பிக்கை அப்போஸ்தலர்களுக்கு இருக்கிறது. நாம் கேட்கிறவர்களாக அல்ல, அதை கிரியையிலே கொண்டு வரக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்ற அனுபவம் ரெபெக்காளுக்கு பரிபூர்ணமாக இருந்ததினால்தான் அங்கு யாக்கோபை இதற்கு நேராக நடத்தக்கூடிய இடத்திலே நடத்திப்பாக தேவன் அவரை அங்கு வைத்திருக்கிறார் என்பதை நாம் தெரிந்து கொள்கிறோம். இந்த ஈசாக்கின் வீட்டிலே ஏசா ஒரு குற்றவாளியாக முழுவதும் நிரூபிக்கப்பட்ட ஒரு காரியத்தை தான், ஒரு நடவடிக்கைகளை தான் நாம் இப்பொழுது பார்த்து கொண்டு வருகிறோம். இந்த ஈசாக்கின் வீட்டிலே இந்த ஏசா முற்றிலுமாக குற்றவாளி என்ற இடத்திலே அங்கே நிரூபிக்கப்பட்டு போகிறான் என்பதாக இருக்கிறது. இதற்கு காரணம் என்ன என்றால், அவன் தன்னுடைய ஆகாரத்தை தன் ஜீவனை காட்டிலும் மேலாக எண்ணுகிறான். தன்னுடைய சேஷ்டபுத்திர பாகத்தை துச்சமாக எண்ணி தன் ஜீவன் தான் அதை விட முக்கியம், அதற்கு உணவு தான் எனக்கு வேண்டும் என்ற இடத்திலே ஒரு கூலுக்காக தன் சேஷ்டபுத்திர பாகத்தை அவன் இழந்து போகிறான். நான் சாக போகிறேனே, இந்த சேஷ்டபுத்திர பாகம் என்னத்துக்கு? இதான் ஏசாவுடைய வார்த்தைகளாக இருக்கிறது. ஆனால் அப்போஸ்தல உபதேசத்திலே சேஷ்டபுத்திர பாகம் என்ற முதற் பலன் ஆகிய பரிசுத்தாவியை பெற்ற அப்போஸ்தலர்கள் என்ன சொல்லுகிறார்கள்? ஜீவனையும் அருமையாக எண்ணோம் என்று சொல்லுகிறார்கள். ஆனால் அதுக்கு முன்னுதாரணமாக இருக்கக்கூடிய இடத்துல சேஷ்டபுத்திர பாகத்தை பெற்று முதல் மூத்தவனாக பிறந்தக்கூடிய ஏசாவுடைய வார்த்தைகள் என்ன? என் ஜீவன் போகிறது, இந்த சேஷ்டபுத்திர பாகம் என்னத்துக்கு என்று எதிர்மறையாக பேசக்கூடிய இடத்துல அவன் வேட்டையாடி ஊரை சுற்றி திருமணம் பண்ணி ஒழுங்கற்ற வாழ்க்கை வாழ்ந்து அவனுடைய ஜீவன் போகக்கூடிய இடத்துல யாக்கோபு தான் அவன் ஜீவனை மீட்டு கொடுக்கக்கூடிய இடத்துல யாக்கோபின் கூழ் தான் அவனுடைய கண்களுக்கு தெரிகிறது என்பதை நாம் பார்க்கிறோம். ஒரு உணவு என்ற இடத்திலே நம் ஜீவனை காட்டிலும் உணவு பெரிதல்ல, ஆகாரத்தை காட்டிலும் ஜீவனும், அங்கே ஆடையை காட்டிலும் சரீரமும் முக்கியம் என்று தேவன் இயேசு கிறிஸ்து பூமியில இருக்கும் பொழுது கொண்டு வருகிறார். அதான் முக்கியம். ஆகாரத்தை காட்டிலும் ஜீவன் முக்கியம், அங்கே ஆடையை காட்டிலும் சரீரம் முக்கியம். ஆனால் சரீரமும் ஜீவனும் என்ற இடத்திலே ஜீவன் போனாலும் சரீரம் நமக்கு மீட்டு கொடுக்கக்கூடிய இடத்திலே தேவன் இருக்கிறார் என்ற ஒரு உணர்த்துதலுக்கு நாம் வரணும். நம்முடைய ஜீவனை ஒருவனும் கொல்ல முடியாது. நம்முடைய சரீரத்தை கொண்டாலும் நம்முடைய ஜீவன் கிறிஸ்துவோடு இருக்கிறதுனாலே நம்முடைய சரீரத்தை கிறிஸ்து மீட்டு கொடுப்பார் என்ற நம்பிக்கை அப்போஸ்தல உபதேசத்திலே நமக்கு கொண்டு வரப்படுகிறது. இவன் ஒரு ஒழுங்கற்ற ஜீவியம் செய்ததினாலே, அவனுடைய உணவு பழக்க வழக்கங்களினாலே அவனுடைய ஜீவன் அவனுக்கு பெரிதாக தெரியக்கூடிய இடத்தில், உணவு அவனுக்கு ஜீவனை காட்டிலும் பெரிதாக தெரியக்கூடிய இடத்திலே உணவினால் தான் நான் பிழைக்கிறேன் என்ற இடத்துக்கு ஏசா வந்து விடுகிறார் என்பதை நாம் பார்க்கிறோம். ஆனால் உணவை காட்டிலும் அங்கே ஜீவன் தான் முக்கியம் என்று எண்ணின எத்தனையோ பேரை வேதத்திலே நாம் பார்க்கலாம். அங்கே பாபிலோனுக்கு கொண்டு போகப்பட்ட யூதா சகோதரர்கள் அங்கே ராஜாவின் போஜனத்தினாலும் ராஜாவின் பானத்தினாலும் தங்களை தீட்டுப்படுத்தாதபடிக்கு ஆகாரத்தை காட்டிலும் ஜீவன் முக்கியம், தேவனுக்காக வாழ்வதுதான் முக்கியம் என்ற இடத்திலே வருகிறார். இந்த முதல் தரமானவர்கள் என்பவர்கள் அவர்கள் ஜீவிப்பதற்காக புசிக்கக்கூடிய இடத்திலே இருக்கிறார்கள். ஆனால் ஏசாவுடைய வாழ்க்கையோ புசிப்பதற்காக ஜீவிக்கக்கூடிய இடத்திலே இருக்கிறது என்பதை நாம் தெரிந்து கொள்கிறோம். ஆவிக்குரியவர்கள் ஜீவிக்கிறதுக்காக புசிக்க வேண்டும். அதனால்தான் இயேசு கிறிஸ்து பூமியிலே சொல்லும்போது சொல்லுகிறார், மனிதன் அப்பத்தினாலே மாத்திரம் அல்ல, அப்பத்தினாலே மாத்திரம் அல்ல, அப்ப மாத்திரம் அவனை பிழைக்க செய்ய முடியாது, தேவனுடைய வார்த்தையினாலே அவன் பிழைக்க வேண்டும். தேவனுடைய வார்த்தை மாத்திரம் அவனை பிழைக்க செய்ய முடியாது, பூமியிலே இருப்பதனால் ஜீவிப்பதற்காக நாம் உண்ண வேண்டும் என்பது அது ஒரு ஒழுங்கின்படியான வாழ்க்கையாக இருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு ஒழுங்கின் வாழ்க்கை ஆவிக்குரியவர்கள் நாம் வாழ்ந்தால் என்னத்தை புசிப்போம், என்னத்தை உடுப்போம், எங்கே தங்குவோம் என்ற கவலை நமக்கு இராதபடிக்கு நாம் இயேசு கிறிஸ்து சொன்ன வழிகளிலே நடக்கக்கூடியவர்களாக இருப்போம் என்பதை நாம் தெரிந்து கொள்வோம். இன்றைக்கு ஈசாக்கின் வீட்டிலே குற்றவாளியாக்கப்பட்ட இந்த ஏசா உணவை முக்கியமாக நினைத்து என் ஜீவன் போகிறதே கூழுக்காக சேஷ்டபுத்திர பாகத்தை இழந்தது மாத்திரமல்ல, இன்றைக்கு அவன் தன் ஆசீர்வாதத்தையும் இழந்திருக்கிறான். இப்பொழுது தகப்பன் சொல்லுகிறார், இந்த பட்டயம் இருக்கிறது, நீ பட்டயத்தினாலே பிழைத்துக் கொள் என்று சொல்லுகிறார்.
இந்த பட்டயத்தினாலே தான் இழந்து போன சேஷ்டபுத்திர பாகத்தையோ ஆசீர்வாதத்தையோ அவன் மீட்டுக்கொள்ள முடியுமா என்றால் அதுக்கு எந்த விதமான ஏதுவும் இல்லை. பட்டயத்தினாலே அதை மீட்டுக்கொள்ள நினைத்த அவனுடைய முற்பிதாக்களில் ஒருவனான அங்கே இதற்கு முன்பாக இருந்த ஆதாமின் குடும்பத்திலும் அப்படிப்பட்ட காரியம் நடக்கவில்லை என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஆதாமுடைய குடும்பத்திலே ஆபேலை கொண்டு அந்த சேஷ்டபுத்திர பாகத்தை காயினால் எடுக்க முடிந்ததா? முடியவில்லை. அதே போலவே ஏசாவாலும் யாக்கோபை கொன்றாலும் அந்த சேஷ்டபுத்திர பாகத்தை அடைந்து கொள்ள முடியாது என்பது நமக்கு முன் திருஷ்டாந்தமாக இருக்கிறது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த ஈசாக்கு, ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவருடைய வாழ்க்கையிலே ஏன் இப்படிப்பட்ட காரியங்கள் நடக்கிறது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபுடைய வாழ்க்கையில ஏன் இது நடக்க வேண்டும்? இங்க ஈசாக்கின் வாழ்க்கையில ஏசா இப்படி போயிட்டானே, அங்க யாக்கோபின் வாழ்க்கையிலும் குமாரன் அநேகர் தாறுமாறான வாழ்க்கை செய்து தகப்பனுக்கு வேதனை உண்டாக்கக்கூடிய இடத்துல இருக்கிறார்களே, இவைகள் எல்லாம் ஏன் என்றால் இவருடைய வழிகள் எருசலேமை நோக்கி அல்ல, இவருடைய வழிகள் கானானுக்கு நேராக அல்ல, இவருடைய வழிகள் எகிப்தை நோக்கி போய்கொண்டிருக்கிறது என்று அறியாதபடிக்கு இருக்கிறார்கள் என்பதாக தான் இருக்கிறது. ஆபிரகாம் அழைக்கப்பட்ட போது அவன் கானான் தேசத்துக்கு நேராக அழைக்கப்பட்டான். அவன் தெரிந்து கொள்ளக்கூடிய இடம் எது? அவன் மோரியா மலைக்கு வந்திருக்க வேண்டும். தேவனின் வெளிச்சம் என்ற இடத்துக்கு வந்து அந்த இடத்திலே எருசலேம் கட்டப்பட வேண்டும். அதுதான் ஆபிரகாமுடைய காரியம். ஆனால் ஆதியாகமம் 15ஆம் அதிகாரத்திலே இருந்த குறைபாடுகளும் 16ஆம் அதிகாரத்திலே அவன் இஸ்மவேலை பெற்றெடுத்ததும் அவனுடைய சந்ததிகள் அங்கே 14ஆம் அதிகாரத்தின் கடைசிலேயே 15ஆம் அதிகாரத்தின் கடைசிலேயே சொல்லிவிட்டார், இந்த சந்ததிகள் எகிப்துக்கு நேராக வழிநடத்தப்பட போகிறார்கள் என்று சொல்லிவிட்டார். இதுதான். இல்லாவிட்டால் வாக்குத்தத்தத்தின் பிள்ளைக்காக காத்து கொண்டிருக்க வேண்டியவன் ஒரு எலியேசரை கட்டிக் கொள்ளுகிறான், ஒரு இஸ்மவேலை பிடித்துக் கொண்டு சுற்றுகிறான் என்பது அது அவருடைய வாழ்க்கையில் இருந்த குறைபாடுகள். ஆனாலும் தேவன் அவனை எகிப்துக்கு நடத்தி அங்கிருந்து அவனை மீட்கக்கூடிய இடத்திலே அவர் இருக்கிறார். ஒரு முன்குறிக்கப்பட்ட தகப்பனுடைய பிள்ளைகள் ஆவிக்குரிய ரீதியிலே தேவனால் மீட்கப்படுவதற்கு ஏதுக்கள் இருக்கிறது. அதன் வெளிச்சத்தை அவர்கள் அடைந்து கொள்ள வேண்டும். அதற்கான காலத்துக்காக அவர்கள் காத்திருக்க வேண்டும். அந்த காலத்திலே ஏற்ற பிதாக்களை அனுப்பி அவர் மீட்கக்கூடிய இடத்திலே இருக்கிறார். இந்த ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்ற இவனுடைய சந்ததிகள் எகிப்துக்கு நேராக தாங்கள் போகிறதை அறியாதபடிக்கு போகிறார்கள். எகிப்தில தானியம் இருக்குன்னு சொல்றாரு யாக்கோபு. கடைசியா எகிப்தில தானியம் இருக்கு, அங்க போய் வாங்கிக்கோங்க. எகிப்துக்கு பிள்ளைகளை வழிநடத்தக்கூடிய இடத்துல அதுக்கு முன்பாகவே அங்கே யோசேப்பு கொண்டு போகப்படுகிறார். யோசேப்பு ஒரு கிருபையின் பாத்திரமாக இருந்து அங்கே ஜீவரட்சணியம் செய்தாலும் கூட யாக்கோபின் அந்த யோசேப்பின் சந்ததிகள் பின்னாட்கள்ல பொய்யரும் வஞ்சகருமாக போய்விடுகிறார்கள் என்பதை நாம் அறிந்து கொள்கிறோம். 400 வருடம் அவர்கள் எகிப்திலே அடிமைகளாக இருந்து அதற்கு பின்பாக தேவன் அவர்களை மோசேயை கொண்டு அவர் மீட்கிறார். மோசே ஒரு கிருபையின் பாத்திரமாக இருந்து முழு இஸ்ரவேலும் அவன் மூலமாக மீட்கப்படக்கூடிய இடத்திலே அவன் ஆவிக்குரிய தகப்பனாக இருக்கிறான். ஒரு தகப்பனை போல தேவன் சுமந்து கொண்டு வந்த இடத்திலே அந்த தகப்பன் என்ற இடத்திலே தேவன் இருக்கிறார். அந்த கிருபையை பகிர்ந்து கொள்ளக்கூடிய இடத்திலே மோசே அங்கே வருகிறார் என்பதை நாம் பார்க்கிறோம். இந்த மோசையின் மூலமாக எகிப்திலிருந்து இவர்கள் விடுதலையாக்கப்பட்டாலும் கூட விடுதலையாக்கப்பட்ட இவர்களை அங்கே கானான் தேசத்துக்கு நேராக நடத்தக்கூடிய இடத்திலே யோசுவா இருக்கிறார். யோசுவா ஒரு கிருபையின் பாத்திரமாக இருந்து இவர்களை கானானுக்கு நேராக நடத்தக்கூடிய இடத்திலே இருக்கிறார். இவர்களுடைய வாக்குத்தத்தம் என்ன? பால் தேன் என்ற வாக்குத்தத்தம் இவருக்கு கொடுக்கப்படுகிறது. பால் என்ற இடத்திலே இவர்களை நடத்த பால் என்ற வசனம். அவன் ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு நீங்கவில்லை, அவனுடைய வாயை விட்டு தேவன் அருளின வேதம் நீங்கவில்லை. அதான் யோசுவா. அவன் ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு நீங்கவில்லை, அவனுடைய வாயிலிருந்து நியாய பிரமாணம் நீங்கவில்லை என்ற இடத்திலே பால் என்பது வசனம். வசனம் என்ற இடத்திலே வாக்குத்தத்தத்துக்கு நேராக அவனை நடத்தக்கூடிய இடத்திலே அங்கே யோசுவா இருக்கிறார். யோசுவா பால் என்ற அனுபவத்திலே இஸ்ரவேல் ஜனங்களை வாக்குத்தத்தத்தின் தேசத்துக்காக நடத்தி கொண்டு போகிறார். அதை காட்டிலும் வெளியேறப்பட்ட இடத்துல யூதா கோத்திரத்திலே காலேபு வருகிறார். காலேபு என்பது தயிர். ஒரு பாலை காட்டிலும் தயிர் என்பது மிகப்பெரிய ஒரு பொருளாக எண்ணப்படுகிறது. டெரிவேட்டிவ் தான் இல்லையா, இதிலிருந்து வந்த பொருள் தான் என்றாலும் கூட பாலை காட்டிலும்
தயிர் என்பது ஒரு வெளியேறப்பட்ட அனுபவமாக இருக்கிறது. கண்டென்ஸ்டு மில்க்ல இருந்து அது கொண்டு வரப்பட்ட ஒரு தயிர். அது கெட்டியான பொருள். நீங்கள் ஒரு லிட்டர் பாலிலே 1 லிட்டர் தயிர் எடுக்க முடியுமா? முடியாது. 2 பகுதி வேண்டும். என்ற இடத்திலே அங்கே வேதத்தை காட்டிலும் அங்கே வேதத்திலே வல்லமை என்ற இடத்திலே அபிஷேகத்தோடு சேர்ந்து ஒரு வல்லமை காலேபு சொல்லுகிறார். மோசே அனுப்பின நாளின் பலன் எனக்கு இன்றைக்கும் இருக்கிறது என்று பலத்திலே மேற்கொள்ள சத்துவத்தின் வல்லமை அங்கே கிரியை செய்கிறது. வசனத்தோடு கூடிய அபிஷேகத்தின் மேன்மை அங்கே காலேபிலே காணப்படுகிறது. மலை தேசத்தை அவன் சுதந்திரித்தான். அதுக்கு பின்பாக அங்க பால் என்ற இடத்துல இருக்கக்கூடிய இடத்துல சாமுவேல் தான் அதுக்கு பின்பாக வருகிறார். நியாயாதிபதிகளில் மேன்மையான ஜெயத்தை கொண்டு வந்தது சாமுவேல். அவன் மோர் என்ற இடத்துல தண்ணீர் அதோடு கலக்கப்படுகிறது. இந்த மோரை நீங்கள் எவ்வளவு குடித்தாலும் ஒன்று வராது. பாலை இன்றைக்கு ஒரு வயதுக்கு மேல் அருந்தக்கூடாது என்று சொல்லுகிறார்கள். தயிரை நீங்கள் சேர்த்துக் கொள்ளலாம், ஆனாலும் அதிலே கொழுப்பின் சதவீதமும் அதிலே செரிமான பிரச்சனைகள் தீர்ந்தாலும் கூட கொழுப்பின் சதவீதம் இருக்கிறது. ஆனால் மோர் என்ற இடத்துல அது நம்முடைய தேகத்துக்கு மிகவும் நல்லது. இந்த தயிரோடு நீரை சேர்த்து மோர் என்ற இடத்தில் தான் அங்கே சாமுவேல் இருக்கிறார். முழுவதும் ஜெயம். அதில் குறைபாடுகளே இல்லை. நீங்கள் எங்கே தடவி பார்த்தாலும் சாமுவேலினே ஒரு குறைபாடே கண்டுபிடிக்க முடியாது. அவன் ஜீவனுள்ள நாளெல்லாம் பெலிஸ்தர் அவனை மேற்கொள்ள முடியவில்லை. அவன் அபிஷேகம் பண்ணின தாவீது என்ற இடத்துல வெண்ணெய், அந்த மோரை கடைந்து எடுத்துதான் நீங்கள் வெண்ணெய் எடுக்க முடியும். அங்கே தாவீதை தேவன் புடமிட்டு தான் அவனுடைய சிங்காசனத்தை ஸ்திரப்படுத்துகிறார். எனக்கு முன்பாக உன் வீடும் உன் சிங்காசனமும் என்றென்னைக்கும் நிலைத்திருக்கும் என்ற இடத்துல தாவீது தான் அந்த வாக்குத்தத்தத்துக்கு சரியாக வருகிறார். தாவீது தான் அந்த எருசலேமை கட்டி கொண்டார். அவனுடைய சந்ததி என்பது அவங்க தாவீதில் தான் சொல்லப்படுகிறது. அவனுடைய பாதைகள் நெய்யாய் பொடியும் என்றால் இந்த வெண்ணெயில் இருந்துதான் இந்த நெய். அவனுடைய வழிகள் நெய்யாய் பொடிகிறது. அவனுடைய சிங்காசனம் என்றென்றைக்கும் நிலைத்திருக்கிறது. அவனுடைய தகப்பனாகிய யாக்கோபு சொன்னது போல அவன் சமாதான கர்த்தர் வரும் வரைக்கும் சிங்காசனமும் செங்கோலும் அவனிடத்தில் என்றென்றைக்கும் நிலைத்திருக்கிறது என்ற இடத்துல வந்தான். எருசலேமை அவர்கள் கட்டிக்கொள்வது. இந்த ஈசாக்கின் ஆசீர்வாதம் என்பது அவர்கள் எருசலேமை கட்டிக்கொள்ள வேண்டும். அவருடைய வழிகள் அவர்கள் எகிப்தை நோக்கி வழிநடந்து போனாலும் கூட தேவன் அவர்களுடைய பட்சத்தில் இருந்து தேவன் அவர்களை அன்பு கூர்ந்து தேவன் தன்னுடைய முன்குறிப்பின்படி அவர்களை எருசலேமுக்கு கொண்டு வருகிறார். எருசலேமுக்கு கொண்டு வந்தாலும் கூட இந்த தாவீதின் வாழ்க்கையிலே அவருடைய பிள்ளைகளின் வாழ்க்கையில் இருந்த குறைபாடுகளினாலே அவர்கள் தங்களுடைய சிங்காசனத்தின் ஒரு பகுதியை இழந்தாலும் கூட அவருடைய சிங்காசனமும் அவருடைய இடமும் அங்கே பாதுகாக்கப்படுகிறது. இஸ்ரவேலர்கள் அப்படி அல்ல. பிரிந்து போன 10 கோத்திரத்தார் யோசேப்பின் தலைமையிலே போனாலும் கூட அவர்கள் தங்களுடைய பொருட்களை முதலாவது இழந்தார்கள், தங்களுடைய ஜனங்களை இரண்டாவது இழந்தார்கள், மூன்றாவது தங்களுடைய இடத்தையும் இழந்து போனார்கள். தங்களுடைய பொருட்களை இழந்தார்கள் என்பது உணவோடு சம்பந்தப்பட்டது. தங்களுடைய ஜனங்களை இழந்தார்கள் என்பது ஜீவன். தங்களுடைய இடங்களை இழந்தார்கள் என்பது சரீரம். தங்களுடைய பொருட்களையும் இழந்து போனார்கள். ஒரு சரியான உணவு முறை இல்லை. தங்கள் ஜீவனை இழக்கிறார்கள், தங்களுடைய சரீரமைப்பையும் அவர்கள் இழந்து போகிறார்கள் என்பதற்கு அவர்கள் திருஷ்டாந்தமாக இருக்கிறார்கள். காரணம் என்ன? யோசேப்பின் கோத்திரத்தில் வந்த எரோபியாம் எருசலேமுக்கு விரோதமாக கிரியை செய்ததுதான் காரணம். ஆனால் யூதா கோத்திரத்தார் தங்கள் உணவை காட்டிலும் ஜீவனிலே முக்கியத்துவம், தங்கள் ஜீவனை காட்டிலும் தங்களுடைய சரீரத்தின் காரியங்களிலே முக்கியத்துவம் தந்தார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். அவருடைய சரீரத்தை கொண்டாலும் நம் சரீரத்தையும் ஜீவனையும் ஆக்கினியிலே உட்படுத்தக்கூடிய தேவனுக்கு பயப்பட வேண்டும் என்று சொல்லுகிறார் இயேசு கிறிஸ்து. உங்கள் ஜீவனை கொள்கிறவர்களுக்காக, உங்கள் சரீரத்தை கொள்கிறவர்களுக்காக பயப்படாதீர்கள். உங்கள் ஜீவனை உங்கள் சரீரத்தையும் ஆக்கினைக்கு உட்படுத்துகிற தேவனுக்கு பயப்படுங்கள் என்றால், ஒருவன் உங்கள் சரீரத்தை கொள்ள முடியுமே தவிர ஜீவனை அவன் எடுத்துக் கொள்ள முடியாது. ஜீவன் தன்னை தந்து தேவனிடத்திற்கு போகிறதாக இருக்கிறது. யூதர்கள் அங்கே தங்களுடைய ஸ்தானங்களையும் பொருட்களையும் இழக்கவில்லை, தங்களுடைய ஜனங்களையும் இழக்கவில்லை, தங்களுடைய இடத்தையும் இழக்கவில்லை. தன்னுடைய பொருட்கள் என்ற இடத்திலே ஜீவனை பெரிதாக எண்ணினார்கள், ஜனங்களை எண்ணுகிறார்கள். ஜனங்கள் பிடிபடுகிறார்கள் என்ற இடத்திலும் எருசலேமை மேன்மையாக எண்ணுகிறார்கள் என்ற இடத்திலும் ஆவிக்குரியவர்களாகிய நாம் நம்முடைய உணவை காட்டிலும் ஜீவனும், நம்முடைய
உடையை காட்டிலும் சரீரம் என்ற இடத்திலே ஒரு ஆவிக்குரிய பகுதியிலே நாமை காத்துக்கொள்ளக்கூடிய இடத்துக்கு வர வேண்டும் என்பதுதான் இந்த காரியங்களின் முழு தொகையாக கடைத்தொகையாக இருக்கிறது. இந்த ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவருடைய சந்ததி எகிப்துக்கு போக வேண்டியதன் காரணம் என்ன? உணவில் இருந்த குறைபாடுகள் தான். அவர்கள் மீண்டும் மீட்கப்பட்டு சுதந்திரத்துக்குள்ளே வந்தாலும் கூட அவர்கள் பிரிந்து போக காரியம் என்ன? அவர்கள் தேவன் முன்குறித்தபடி எருசலேமை அடைந்து அதை சுதந்திரத்துக் கொள்ள அவர்கள் விரும்பவில்லை. எருசலேமுக்கு விரோதமாக யெரொபெயாம் அந்த காரியங்கள் நடக்கிறதுனால தான் அவர்கள் அப்படி போகிறார்கள் என்பதை நாம் அறிந்துள்ளோம். ஆவிக்குரியவர்களாகிய நாம் எதற்கு முக்கியத்துவம் தருகிறோம் என்பதை நம்முடைய ஜீவியத்திலே நாம் எடுத்து பார்க்கிறோம். இந்த யாக்கோபு இந்த சுதந்திரத்தை அடைந்து கொள்வதற்கு அவன் சரியாக தேவனுடைய காரியங்களை அறிந்திருந்தான். சரியாக தன்னுடைய நடத்திப்புக்கு அவன் கீழ்ப்படிந்தான். ஏனென்றால் அவன் நடத்திப்பு ஒரு ஆவிக்குரிய வெளிச்சத்திலே அமைந்திருக்கிறது. சாராள் என்ற வேதம் ஆபிரகாமுக்கு சொன்னது என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆனால் ரெபெக்காள் என்பது அவருடைய வாழ்க்கையில் இருந்த தேவனுடைய ரகசியங்களை அறிந்து கொண்டு தன்னுடைய சந்ததியை ஆசீர்வாதத்துக்குள் நடத்தக்கூடிய இடத்திலே அவர் கொண்டு வருகிறார். யாக்கோபு இவைகளை எல்லாம் செய்தாலும் கூட யாக்கோபின் சந்ததியை தேவன் சுதந்திரத்துக்குள்ளே கொண்டு வருவதற்கு காரணம் என்ன என்றால், அங்கே என்னாகமும் 24ஆம் அதிகாரம் 23ஆம் அதிகாரம் 21 24 சொல்றாரு, அவர் யாக்கோபிலும் இஸ்ரவேலிலும் அக்கிரமத்தையும் பாவத்தையும் கணக்கெடுக்கிறது இல்லை என்ற இடத்திலே, முன்குறிக்கப்பட்டவர்கள் என்ற இடத்திலே அவைகள் எல்லாம் தேவன் முற்றிலுமாக மன்னித்து நம்மை ஆவிக்குரிய சுதந்திரத்துக்கு கொண்டு வருகிறார். இவருடைய ஜீவியத்தின் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபுடைய வாழ்க்கையில் இருந்த குறைபாடுகளை எல்லாம் தேவன் நீக்கி அவருடைய சந்ததிகளை சுதந்திரமாகிய கானான் தேசத்துக்குள்ளும் சுதந்திரமாகிய எருசலேமுக்கு நேராகவும் தேவன் நடத்தக்கூடிய இடத்திலே இருக்கிறார் என்பதை நாம் தெரிந்து கொள்கிறோம். நாம் முன்குறிக்கப்பட்டவர்கள் என்றால் நமக்கு விரோதமாக இருக்கிறவன் யார்? நம்மை குற்றம் சாட்டுகிறவன் யார்? நமக்கு எதிராக இருக்கிறவன் யார்? நம்மை குற்றம் சாட்டுகிறவன் யார்? நம்மை நியாயம் தீர்க்கிறவன் யார்? நம்மை அவருடைய அன்பை விட்டு பிரிக்கிறவன் யார் என்ற கேள்வி நமக்கு இருக்கிறது. நம்ம ஒருவரும் தேவனுடைய அன்பை விட்டு பிரிக்க முடியாது என்ற இடத்துக்கு நாம் வர வேண்டும். ஒரு ஆவிக்குரிய தலைமையை தேவன் ஏற்படுத்தி இருந்தால் அதை நாம் சரியாக பற்றி கொண்டு அந்த கிருபையிலே நாம் பங்கு பெறக்கூடியவர்களாக நாம் வர வேண்டும். அதுக்கு இந்த யாக்கோபு இந்த ஈசாக்கின் வீட்டிலே சரியான முன் உதாரணமாக இருக்கிறான். தன் நடத்திப்பை அவன் பற்றிக்கொண்டு தன் சுதந்திரத்தை அவன் அடைந்து கொண்டான் என்ற இடத்திலே இருக்கிறது. யாக்கோபே இஸ்ரவேலிலே அவர் அக்கிரமத்தையும் குற்றத்தையும் அவர் பிடிக்கிறதில்லை என்ற இடத்திலே அவன் முழுவதும் மன்னிக்கப்பட்டு தன் சுதந்திரத்தை சுதந்திரித்துக் கொள்ளக்கூடிய இடத்திலே வருகிறான். இந்த நாளிலே நாம் ஆவிக்குரியவர்களாக இருந்து நாம் எதற்கு நேராக நடத்தப் போகிறோம்? நம்முடைய நடைகள் நம்மை அறியாமல் எகிப்துக்கு நேராக போகிறதா, அல்லது நம் நடைகள் நம் முன்குறிக்கப்பட்ட கானானுக்கு நேராக, பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துக்கு நேராக நாம் நடக்கக்கூடிய இடத்திலே நம்முடைய வெளிச்சங்கள் இருக்கிறதா? எகிப்திலிருந்து மீட்கப்பட்ட நாம் சரியாக நாம் கானான் தேசத்துக்கும் எருசலேமுக்கும் நேராக நாம் நடத்தப்படுகிறோமா என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். எபிரேய நிருபக்காரர் 12ஆம் அதிகாரத்தின் 14ஆம் வசனத்திலே அவனை வேசிக்கல்லன் என்று சொல்லுகிறார். ஒருவேளை போஜனத்துக்காக தன் சேஷ்டபுத்திர பாகத்தை விற்று போட்டான், ஒழுங்கற்றவன் என்று அவனை கொண்டு வருகிறார். அப்படிப்பட்ட நடக்கைகள் நம்முடைய வாழ்க்கையிலே காணப்பட வேண்டாம். நாம் யாக்கோபு என்ற இடத்திலே இருந்து இஸ்ரவேல் என்ற ஆவிக்குரிய இடத்துக்கு நாம் வர வேண்டும். யாக்கோபு என்று அவன் அழைக்கப்பட்டாலும் கூட இஸ்ரவேல் என்ற தெய்வீக சுபாவத்துக்கு நேராக அவனை தேவன் நடத்துகிறார் என்பதை நாம் அறிந்து கொள்கிறோம். அவன் தனித்திருந்து போராடி இஸ்ரவேல் என்று பெயர் வைக்கும்படியாக அவன் கேட்டாலும் கூட 33:10 அவன் தன்னுடைய சகோதரனை தேவனை போல கண்டான் என்பது திவ்ய சுபாவம். நாம் பூமிக்குரியவைகளை அல்ல, மேலானவைகளை நாட வேண்டும். மாம்சீக ஜென்ம சுபாவங்கள் அல்ல, திவ்ய சுபாவங்கள் என்ற இடத்துக்கு வந்து யாக்கோபு இஸ்ரவேல் என்ற அந்த சுதந்திரத்தை நாம் அடைந்து கொள்ளும்படியாக நாம் சரியாக அவருடைய வசனங்களிலும் உபதேசத்திலும் அபிஷேகத்திலும் நடத்தப்படும்படியாக நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். தேவன் அல்லாமல் நம்முடைய ஜீவியத்திலே ஒன்றும் நேரிடாது. நம்முடைய கைகள், நம்முடைய கிரியைகள், நம்முடைய ஜீவியம் பரிசோதிக்கப்படும் என்பதை நாம் மனதில் வைத்தவர்களாக நாம் கேட்கிறது மாத்திரமல்ல, அதை கிரியையிலே கொண்டு வரக்கூடிய ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து இந்த மேலான ஆசீர்வாதத்தை நாம் சுதந்திரித்துக் கொள்ளும்படியாக அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆவிக்குரியவர்கள் என்ற இடத்திலே நம்முடைய கிரியைகளையும்
நம்முடைய ஜீவியத்தையும் நாம் சரிபார்த்து சரி செய்து கொள்ளக்கூடிய இடத்திலே அழைக்கப்பட்டிருக்கிறோம். நாம் மேலான எருசலேமை சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும். நாம் மகிமையான அந்த எருசலேமை சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும். நாம் அதற்காகவே நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். மேலான எருசலேமே நமக்கு தாயானவள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் முன்குறிக்கப்பட்டவர்கள், அந்த எருசலேமை கட்டிக்கொள்ளும்படியாக அழைக்கப்பட்டவர்கள். அவருடைய வழிகளிலே சாவதானமாக நடக்கும்படியாக நம்முடைய மனதையும் நம்முடைய கிரியைகளையும் நாம் சீர்தூக்கி பார்ப்போம். அவர் தந்த அபிஷேகத்துக்கும் அவர் தந்த உபதேசத்துக்கும் இந்த காலை வேளையிலே நம்மை கீழ்ப்படுத்துவோம். இந்த காலை வேளையிலே சொல்லப்பட்ட இந்த வசனங்களுக்கு நம்மை முற்றிலுமாக ஒப்பு கொடுப்போம். தேவன் இதை நேரிட பண்ணினார். கைகள் ஏசாவின் கைகள் என்றாலும் கிரியைகள் யாக்கோபின் கிரியைகளாக அது மாறட்டும். கேட்கிறவர்களாக மாத்திரமல்ல, அதன்படி செய்கிறவர்களாக நம்மை மாற்றுவோம். இந்த காலை வேளையிலே ஆவிக்குரிய அந்த மேன்மையான காரியங்களை நாடுபடியாக நம்மை ஒப்புக் கொடுப்போம். ஒழுங்குள்ள ஜீவியம் செய்யும்படியாக ஒப்புக் கொடுப்போம். இந்த கேட்ட வசனங்களுக்கு முற்றிலுமாக நம்மை தாழ்த்துவோம்.